எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேடோட பிகினிங். ஸோ ஆட்டோகேட்னா என்ன, எதுக்காக ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறோம்? ஆட்டோகேட் ஒன்றும் இல்லை, டிராஃப்டிங் டூல். நம்ம முன்னாடிலாம் பிளான் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருந்துச்சு. ஒரு வாட்டியும் பிளானில் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அகெயின் ட்ரா பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஹியூமன் எரரை, அதாவது நம்ம பண்ணுற எரரை ரொம்ப கம்மியாக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் ஆட்டோகேடுன்ற ஒரு சாஃப்ட்வேர் டூல். இது ஒரு ஈஸியான டூல் தான், ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நார்மலாக முதல்ல பிகின் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நம்ம ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ட்ராயிங்குமே யூனிட் இருக்கும். ஸோ யூனிட் நமக்கு ரொம்ப முக்கியம். யூனிட் செட் பண்ணணும் முதல்ல. ஸோ யூஎன் என்டர். இதில் டைப்பில் டெசிமல், நம்ம மில்லிமீட்டர் ஆர் மீட்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுவே ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரிசிஷன்னா என்ன அப்படின்னா 0.0, அதாவது பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் நமக்கு வேணுன்றதை செட் பண்ணுறது தான் ப்ரிசிஷன். அடுத்து மில்லிமீட்டர்ஸ். ஸோ நம்ம யூனிட் எதில் பண்ண போகிறோம், மில்லிமீட்டர்ஸா மீட்டர்ஸா அந்த மாதிரி என்னன்றதை டிசைட் பண்ணிடணும். நான் மில்லிமீட்டர்ஸ் டிசைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைப், ஆங்கிள். ஸோ டெசிமல் டிகிரிஸா, ரேடியன்ஸா, சர்வே யூனிட்ஸ். நம்ம சர்வே பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வே யூனிட்ஸை கூட நம்மளால் லோட் பண்ணி அதை ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம டைப் கொடுக்குறோம். நம்ம டெசிமல் டிகிரிஸ். ஸோ டிகிரிஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம், அதனால் 0. அண்ட் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம டிஃபைன் பண்ணணும். ஆங்கிள் நம்ம எந்த சைட்லேருந்து எடுக்க போகிறோன்றதை. இவ்வளோ தான் இந்த யூனிட் டயலாக் பாக்ஸோடது. இதை செட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு லிமிட் செட் பண்ணணும். லிமிட்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பேப்பரை செட் பண்ணுறோம். லிமிட்னாலே அதுலேயே அர்த்தம் இருக்குது, இவ்வளோ தான் அப்படின்றது, அளவு அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு A4 ஷீட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு A4 ஷீட்னா என்ன, 297,210 லேண்ட்ஸ்கேப்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம க்ரியேட் பண்ணுற பிளான் நம்ம லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட வேண்டாம். பிரிண்ட் பண்ணும்போது சைஸ் வேரி ஆகுது, பேப்பருக்குள்ளே ஃபிட் ஆகலையே அப்படின்றத கஷ்டப்படாமல் பண்ணுறதுக்காக தான் லிமிட்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ லிமிட் செட் பண்ணுறேன், LIMITS என்டர். ஸோ லிமிட்ஸ் எப்பயுமே லோயர் கார்னர், லெஃப்ட் பாட்டம் கார்னர் எப்பயுமே 0,0. ஏன்னா ஆரிஜின் அங்கே தான் ஆரம்பம் எப்பயுமே என்னவா இருக்குன்னா 0,0, எக்ஸில் 0, ஒயில் 0. ஸோ 0,0 என்டர். நான் ஒரு A4 ஷீட் செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்னா 297,210 எம்எம்மில் சொல்கிறேன். நான் எல்லாமே நான் எம்எம்மில் யூஸ் பண்ணுறேன். 297,210. இப்போ நான் லிமிட் செட் பண்ணிட்டேன். இதில் என்னோடய லிமிட்ஸ் எதுன்றதை செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப், அதாவது OS என்டர். இதில் போனோம் அப்படின்னா ஸ்னாப் அண்ட் கிரிட்ன்ற ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை அன்செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிரிட் நம்மளோட செட் பண்ண லிமிட்ஸ் இல்லாமல் காமிக்காது. ஸோ இப்போது ஜூம் என்டர் ஆல், அதாவது நம்ம கிரிட் மட்டும் தான் இப்போ விசிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம A4 ஷீட்டோட பேப்பர் சைஸ். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற லே அவுட். இதுக்குள்ளே தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃப்ளோர் பிளான்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்றதை மட்டும் பார்க்கலாம், என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத. இது ட்ரா டூல்ஸ். நார்மலாக நம்ம ஒரு விஷயம் ட்ரா பண்ணணும் அப்படின்னா லைன், பாலிலைன், சர்க்கிள், ஆர்க், ரெக்டாங்கிள், பாலிகன், இந்த மாதிரி நமக்கு நிறைய டூல் வேணும், நிறைய ஷேப்ஸ் வேணும். இந்த ஷேப்ஸ்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு ஃப்ளோர் பிளானை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ட்ரா டூல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ட்ரா டூல்ஸை பற்றி இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் மேலும் ஆட்டோகேட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆட்டோகேட் மட்டும் இல்லை எல்லா சாஃப்ட்வேர்ஸ் பற்றியும், சிவில் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன்ட். இன்ஃபைனைட் மேஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்.